அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, 10ஆம் ஆண்டுக்குரிய அலகு 3 எண் முறைமை இந்த பாடத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த காணொளி மூலமாக நான் அடுத்த ஒரு வகையான இருமை எண் முறைமை பற்றி சிறிது விளக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த காணொளி மூலம். ஓகே, இன்னும் பார்க்க போகின்ற விஷயம் இருமை எண் முறைமை. இருமை எண் முறைமைக்கு இன்னொரு பேர் துவித 2 துவித எண் முறைமை என்றும் சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் பைனரி நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ அந்த பேரில் இருக்க பிள்ளைகள் இருமை இரண்டு குறியீடுகளை கொண்டு காணப்படும். ஒன்று 0 என்ற குறியீடும் 1 என்ற குறியீடை கொண்டு தான் இருமை எண்முறைமை காணப்படுகின்றது. அவை இரண்டு குறியீடுகள் காணப்படுவதால் இந்த எண்முறைமையுடைய அடியாக நாம் 2 கொள்வோம். அடி வந்து 2. எப்படி 10 எண்முறைமைக்கு 10 குறியீடுகள் காணப்படுவதால் 10 என்ற அடி என்றும், எண்மை எண்முறைமைக்கு 8 குறியீடுகள் காணப்படுவதால் அடி 8 என்றும், அதே போன்று இருமை எண்முறைமைக்கு 2 குறியீடுகள் காணப்படுவதனால் நாம் அடி 2 என கொள்வோம். ஓகே, இந்த எண்முறை பற்றி மேலதிகமாக ஒரு சில விஷயங்கள் செல்ல வேண்டும் என்றால், கணனியானது ஒரு கணனியில் காணப்படுகின்ற ப்ரொசஸர் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுவும் கணினியில் காணப்படுகிற நினைவகங்கள், அதுவும் தனக்குரிய தரவுகளை பரிமாறிக்கொள்வது, தரவுகளை பரிமாற தகவல்களை உருவாக்குவது, தரவுகளை சேமிக்கின்றது, தகவல்களை சேமிப்பது, அப்படியான அந்த விடயங்களை மேற்கொள்வது எந்த வடிவில் என்றால் இருமை எண்முறைமை வடிவிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது. சரிண்ணே. அப்போ கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்படுகின்ற கம்ப்யூட்டரால் விளங்கி கொள்ளக்கூடிய, கம்ப்யூட்டரால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எண்முறைமை என்றால் அது இருமை எண்முறைமை ஆகும். சரிண்ணே. ஓகே, இப்போ இந்த இருமை எண்முறைமையில 2 குறியீடுகள் தான் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் இருமை எண்முறைமையில் ஏதாவது ஒரு இலக்கத்தை ஏதாவது ஒரு எண்ணை எழுத வேண்டும் என்றால் இந்த 2 குறியீடுகளை மாத்திரமே பயன்படுத்தி அவ்வெண்ணை எழுத வேண்டும். உதாரணத்துக்கு 1 0 1 1 0 1 இப்படி வந்துட்டா வெளியில் பார்க்கின்ற ஒருவருக்கு இது இருமை எண்முறைதான் என்பதனை அறிவதற்காக வேண்டி இந்த குறியீடுகளை இறுதி குறியீட்டுக்கு அருகினால் அதனுடைய அடியினை சிறிதாக இட வேண்டும். வெளியிருந்து பார்க்கின்ற ஒருவருக்கு இது ஒரு இருமை எண்முறைமையில் எழுதப்பட்ட ஒரு எண்ணாக அவர் கருதுவார். அதே வேளையில் நான் இன்னொன்று சொன்னேன், ஒரு எண்முறைமை எங்களுக்குள்ள அது ஒவ்வொரு குறியீடுகளும் அமைந்துள்ள அது இடப்பெருமானத்துக்கு அமைவாக அவருடைய மதிப்பேற்றுக்கான இடத்துக்கு அமைவாக அது இடப்பெருமானம் வேறுபடும். அது ஐசிடியில் மதிப்பேற்றுக்கான என்று சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த மதிப்பேற்று காரணியை பற்றி பார்க்கும்போது பிள்ளைகள் அதாவது பாருங்க, இதில் 2 0ஆம் அடுக்கு, 2 1ஆம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்கு, 2 3ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு, 2 5ஆம் அடுக்கு என்று இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். சரி, அப்போ ஏன் இதில் மதிப்பேற்று காரணியில் 2 சுட்டியை நான் சொல்லுகிறேன் என்றால் இந்த இந்த எண்கள் இருமை எண்முறைமையில் உள்ள குறியீடுகளை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளதனால் அந்த எண்களில் ஒவ்வொரு குறியீடும் அமைந்துள்ள இடத்துக்கு அமைவாக காணப்படும் மதிப்பேற்று காரணிகள் 2 சுட்டியாகவே நாம் எழுதப்பட வேண்டும். எப்படி 10 எண்களுக்கு 10 சுட்டியாக எழுதுகின்றோமோ, எண்களுக்கு 8 சுட்டியாக எழுதுகின்றோமோ, அதே மாதிரி இருமை எண்களுக்கு 2 சுட்டியாக நாம் அதனுடைய மதிப்பேற்று காரணிகளை நாம் எழுத வேண்டும். அப்போ இதில் இவங்க இருமை எண்முறைமையுடைய ஒரு மதிப்பேற்று காரணிகளாகும். ஓகே, இந்த மதிப்பேற்று காரணியோட பெருமானங்களை காணும் பொழுது 2 0ஆம் அடுக்கு எப்பை விட 1, 2 1ஆம் அடுக்கு ஒரே ஒரு தடவை 2 இருக்கின்றது 2, 2 2ஆம் அடுக்கு அப்போ 2 தடவை போட்டு பெருக்கணும் 2 4, 2 3ஆம் அடுக்கு அப்போ 2 3 தடவை போட்டு பெருக்கணும் 2 3 தடவை போட்டு பெருக்கணும் 2 4 4 2 8, 2 4ஆம் அடுக்கு 2 4 தடவை போட்டு பெருக்கணும் 16, 2 5ஆம் அடுக்கு 32. இவ்வாறு இது மதிப்பேற்று காரணிகளுக்குரிய பெருமானங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். அதிலிருந்து நீங்கள் கணிதத்தை பயன்படுத்தி பெருக்குவதன் மூலமாக இந்த மதிப்பேற்று காரணிகளுக்குரிய பெருமானங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் இந்த மதிப்பேற்று காரணிகளை வைத்துக் கொண்டுதான் நாம் ஒரு எண்முறைமையிலிருந்து இன்னொரு எண்முறைமைக்கு எவ்வாறு மாற்றீடு செய்வது என்பதை நாம் கற்போம். பின்பு இதுக்கு பிறகு வரக்கூடிய காணொளிகளில் எவ்வாறு ஒரு எண்முறைமையிலிருந்து இன்னொரு எண்முறைமைக்கு மாற்றீடு செய்வது என்பதை பற்றிய எல்லா விடயங்களும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன்.
ஓகே, இன்னொரு விஷயம் என்ன நடந்தால், அதாவது இந்த இரும எண்முறைமை தான் வந்து என்ன பிள்ளைகளை வந்து உங்களுக்கு கணனியால் புரிந்து கொள்ளக்கூடிய, கணனியால் விளங்கி கொள்ளக்கூடிய, கணனியில் தரவுகள் தகவல்கள் சேமிக்கப்படுகின்ற முறைவழிப்படுத்தப்படுகின்ற வடிவம் என்ன வடிவம் என்றால் இரும எண்முறைமை வடிவம் தான். இதனால் இதனை நாங்கள் ஐசிடியை பொறுத்தவரை இந்த 0வையும் இந்த 1ஐயும் நம்ம டிஜிட் என்று அழைப்போம். அதை இவங்க பைனரி எண்முறைமையை சார்ந்ததா ஆகையால் இந்த 0த்தையும் 1ஐயும் நாம் பைனரி டிஜிட் என்று நாம் அழைப்போம். பைனரி டிஜிட் ஏன்னா வந்து இவங்கள் இரும எண்முறைமையை சார்ந்த இலக்கங்கள் ஆகையால், குறியீடுகள் ஆகையால் இவங்க பைனரி டிஜிட் என்று அழைப்போம். அப்ப இந்த பைனரி டிஜிட் இதுல என்ன செய்வாங்க வந்து இந்த பைனரியில் உள்ள இந்த பி என்ற சொல் எழுத்தினையும் டிஜிட் உள்ள ஐடி என்ற இந்த சொல்லினை சேர்த்து இந்த 0ஐயும் 1ஐயும் இலகுவாக பிட் என்று அழைப்பார்கள். பிட் தமிழில் பிட் சொல்வார்கள். அப்ப ஒரு கணினியிட நினைவகங்கள், ஒரு கணினியிட கொள்திறன்கள் வந்து அளக்கப்படுற மிகச்சிறிய அளவு திட்டம் வந்து பிட். சரி, இப்போ அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2 MB 5 MB 500 GB ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் என்று அது மாதிரி பென்ட்ரைவில் சொல்லுவோம் 4 GB பென்ட்ரைவ் 8 GB பென்ட்ரைவ். இப்படி நாம அதை நினைவகங்களை நாம் அளவிடுவோம் இல்லையா, அந்த அளவீட்டுகளோட மிகச்சிறிய அழகு எப்படி கிலோகிராம் கிராம், அதில் மிகச்சிறிய அளவு மில்லிகிராமோ, எப்படி சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் மில்லிமீட்டர் அதில் மிகச்சிறிய அளவு மில்லிமீட்டரோ, அதே மாதிரி கணினியுடைய நினைவகங்களோட கொள்திறன் அளக்கப்படுற அலகுகளிலேயே மிகச்சிறிய அளவு வந்து பிட்ரு ஆகும். இந்த பிட்ருன்ற வடிவம் எவ்வாறு உருப்பெற்றது என்றால், இந்த 0ஐயும் 1ஐயும் பைனரி நம்பர் சிஸ்டத்தில் உள்ளடங்கி இருப்பதால் இதில் பைனரி டிஜிட் என்று அழைப்போம். இந்த பைனரி டிஜிட் உள்ள பி என்ற சொல்லையும் ஐடி என்ற எழுத்தையும் இணைப்பதனால் நாம் பிட்ரு என்று நாம் பெற்றுக்கொள்கிறோம். சொன்னவே அப்போ கணினியுடைய நினைவகங்களுடைய அடிப்படை அழகு திட்டமே பிட்ரு ஆகும். இதை நேரடியான விஷயமா நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் 16மை எண்முறை பற்றி சிறு விளக்கம் தருகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ்.